அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த மாலையபட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள். இந்த வருஷத்திலேயே இந்த 15 நாளும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் நம்ம திதி கொடுக்கலாம். பொதுவாக இந்து தர்ம சாஸ்திரப்படி பெண்களும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறது. ஆனால் நம்ம அனுமதிக்கிறது இல்லை, நம்ம பழக்கத்தில் அதை அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் பெண்களும் கொடுக்கலாம். இது நடுவில் முகலாயர்கள், அந்த ஆங்கிலேயர்கள் இவங்கெல்லாம் வந்ததுனால இந்த வழக்கம் தடைப்பட்டு போச்சு. இப்போ மாலையபட்சம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, அந்த மாலையபட்சம் எதுக்காக பண்ணுறோம்? பொதுவாக அந்த திதி, இந்த சிரார்த்தம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம், தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு 7 தலைமுறைக்கு இது காக்கிறது. 7 தலைமுறையாக உள்ளவங்களுக்கு நம்ம செய்கிறது தான் பித்ரு பூஜை. இந்த மாலையபட்சன்றது இந்த வருஷம் அதாவது தேய்பிறை பிரதமையிலேருந்து ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் இந்த மாலையபட்சம்னு சொல்லுவாங்க. அந்த மாலையபட்ச அமாவாசையோட இது மாலையபட்சன்றது முடியும். இது இந்த வருஷம் 11/9/2022லேருந்து 25/9/2022 வரைக்கும் இந்த வருஷம் மாலையபட்சம். இந்த 15 நாளும் நம்ம தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 15 நாளும் செய்ய முடியாதவங்க மகாபரணி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த நாளில் செய்யலாம். 27 யோகங்கள் இருக்குது. இந்த யோகங்களில் வேதிபாதம் அப்படின்ற அந்த நாள் ரொம்ப முக்கியமானது. இந்த வேதிபாதம் அப்படிங்கிறது இந்த வருஷம் 18/9 அன்னைக்கு வருது. அன்னைக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இதை ஏன் இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்ரார்த்தம் தவசம் அதெல்லாம் செய்கிறோன்னா, மனுஷனுடைய மரபணு இருக்கு இல்லையா, அதில் டிஎன்ஏன்னு நம்ம சொல்கிறோம். அந்த டிஎன்ஏ 84 அம்சங்கள் இருக்குது. அந்த 84 அம்சங்கள் 28 அம்சங்கள் தாய் தந்தையுடைய சாப்பிட்ற அந்த உட்கொள்ளும் உணவுலேருந்து வருது. 28 அம்சம் அம்மா அப்பா சாப்பிட்ற அந்த உணவுலேருந்து வருது. 56 அம்சங்கள் நம்ம முன்னோர்கள்டேருந்து வருது. அந்த டிஎன்ஏவில் நம்ம மரபணுவில் இருக்கக்கூடிய 56 அம்சங்கள் முன்னோர்கள்டேருந்து வருது. அதில் 21 அம்சம் தந்தைகிட்டேருந்தும், 15 அம்சம் தந்தையோட அப்பா அதாவது பாட்டனார்ட்டேருந்தும், 10 அம்சம் முப்பாட்டனார்ட்டேருந்தும் வருது. ஸோ இதெல்லாம் சேர்த்தா 21 30 36 46 அம்சம் முப்பாட்டனார் வரைக்கும் முடிஞ்சு போகிறது. மீதம் இருக்கிற 10 அம்சம் இருக்கு இல்லையா, அதில் 4வது மூதாதையர்கிட்டேருந்து, அதாவது அப்பா தாத்தா முப்பாட்டனார் போயிடுது. அது 4வது தலைமுறைகிட்டேருந்து மூதாதையர்கிட்டேருந்து நமக்கு அந்த 6 அம்சம் கிடைக்கிறது. 5வது மூதாதையர்கிட்டேருந்து 3 அம்சம் கிடைக்கிறது. 6வது மூதாதையர்கிட்டேருந்து 1 அம்சம் கிடைக்கிறது. ஆக இது 10. அதாவது 7 தலைமுறைக்கு உள்ளதுக்கு நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம மரபணு கொடுத்தவங்களுக்கு நம்ம செய்யும்போது அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் மரபணு மூலமாக நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான். அதனால் இந்த மூதாதையருக்கு செய்யக்கூடிய அந்த திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாலையபட்சம்ன்றது ரொம்ப முக்கியமானது. வருஷத்தில் இந்த 15 நாள் அனைத்து பித்ருக்களும் இங்கே வராங்க அப்படின்றது தான் அது முக்கியமான விஷயம். அதனால் இந்த மாலையபட்சத்தில் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. நண்பருக்கும் கொடுக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்கலாம், அறிஞ்சவங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லா விதமான சன்னியாசிக்கு கூட இந்த இதில் ஒரு நாள் உண்டு. அது மாதிரி எல்லாருக்கும் இந்த திதி கொடுக்கக்கூடிய ஒரு விடுபட்டு போனவங்க, எதாவது விடுபட்டு போனவங்களும் கொடுக்கலாம். அதனால் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷமாகி பித்திருக்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா சொல்கிறாங்க. சுவாமியை கும்பிட்றதை காட்டிலும் இந்த பித்ரு தேவதைகளுக்கு செய்யக்கூடிய விஸ்வே தேவா அப்படின்னு பேர். பித்ருகளுக்கு செய்யக்கூடியது நம்ம முக்கியமான விஷயமாக நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறது. ஆயுபுத்ரான் யசஸ்வர்க்கம் கீர்த்திம் புஷ்டிம் பலம் ஸ்ரீயம் பதுன்சுகம் தனம் தாண்யம் பிராப்னியாத் பித்ருபூஜனாத் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் இந்த மாலையபட்சத்தில் பண்ண என்னென்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, முதல் நாள் பிரதம அன்னைக்கு பண்ணோன்னா பணம் சேரும். 2வது நாள் துதியை அன்னைக்கு பண்ணால் நல்ல குழந்தைகள் கிடைக்கும்.
3ஆவது நாள் திருதியை பண்ணால் நினைத்தது நிறைவேறும். 4ஆவது நாள் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணால் நமக்கு இருக்கக்கூடிய பகையெல்லாம் அழியும். 5ஆம் நாள் பஞ்சமி அன்னைக்கு பண்ணோன்னா நமக்கு வந்து செல்வம் சேரும். நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். 6ஆம் நாள் சஷ்டி அன்னைக்கு, இந்த மாலையபட்ச சஷ்டி அன்னைக்கு பண்ணோன்னா புகழ் கிடைக்கும். 7ஆம் நாள் சப்தமி அன்னைக்கு பண்ணால் சிறந்த பதவிகள் வந்து நமக்கு கிடைக்கும். 8ஆம் நாள் அஷ்டமி அன்னைக்கு பண்ணோன்னா கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். நம்மளுடைய அறிவாற்றல் வந்து பயங்கரமாக பழிச்சிடும், அறிவாற்றல் மேம்படும். 9ஆம் நாள் நவமி அன்னைக்கு பண்ணால் திருமண தடை நீங்கும். நல்ல வாழ்க்கை துணை வந்து நமக்கு கிடைக்கும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். 10ஆம் நாள் தசமி அன்னைக்கு பண்ணோன்னா நீண்ட நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்த விருப்பங்கள் ஆசைகள் அதெல்லாம் வந்து நிறைவேறும். 11ஆம் நாள் ஏகாதசி அன்னைக்கு பண்ணோன்னா படிப்பு விளையாட்டுலலாம் நமக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். 12ஆம் நாள் துவாதசி அன்னைக்கு பண்ணோம்னா ஆடை ஆபரணங்கள்லாம் நமக்கு நிறையா சேரும். 13 நாள் திரையோதசி அன்னைக்கு பண்ணோம்னா வேலை தொழிலெல்லாம் நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். 14ஆம் நாள் சதுர்தசி அன்னைக்கு பண்ணால் ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் நமக்கு நல்லா கூடும். 15ஆம் நாள் அன்றைக்கி தான் அமாவாசை. 15ஆம் நாள் தான் வந்து இந்த மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு பண்ணோன்னா பித்ரு தேவர்கள் எல்லாருடைய ஆசைகளும் நமக்கு கிடைக்கும். இதான் இந்த மாலையபட்சத்தில் நமக்கு வந்து இது மாதிரி பண்ணோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாலையபட்சம் எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை காவிரி கரையில் அங்கே பண்ணலாம். அப்புறம் திருவாரூரில் திலதர்ப்பணபுரின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பண்ணலாம். திருச்சியில் வந்து முக்கம்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொள்ளிடக்கரையில் பண்ணலாம். ஸ்ரீரங்கம் வந்து அம்மா மண்டபம் படித்துறையில் நடக்கும். திருநெல்வேலியிலேருந்து வகுலகிரி வந்து நதிக்கரை, அந்த வகுலகிரி நதிக்கரையில் நடக்கும். பவானியில் வந்து 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நடக்கும். கன்னியாகுமரி கடற்கரையில் பண்ணுறதும் விசேஷம். தேவிப்பட்டினத்தில் நவபாஷான கடற்கரையில் பண்ணுறதும் விசேஷம். தென்காசியில் பாபநாச சிவாலய தீர்த்தக்கரையில் பண்ணுறது நல்லது. கும்பகோணத்தில் மகாமகக்குளம், திருக்கழுக்குன்றத்தில் சங்குதீர்த்த குளக்கரை, மன்னார்குடியில் திருராமேஸ்வர குளக்கரை, மன்னாரில் ஹரித்ரா நதியில் பண்ணலாம். இது இல்லை இங்கெல்லாம் போக முடியாது, என்னால் எனக்கு டைம் இல்லை, இங்கெல்லாம் போய் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் நதிக்கரையில் நம்ம பண்ணிக்கலாம். இதுவும் கூட முடியாதவங்க பசுவுக்கு வந்து கீரை, எல்லாருக்கும் அன்னதானம் இது மாதிரிலாம் கொடுத்தா கூட அந்த 15 நாட்கள் நமக்கு செஞ்சோம்னா அப்போ கூட பித்திருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதா நமக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது மாதிரி இது மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான துன்பங்கள்லேருந்து விடுபட்டு உங்களுக்கு வாழ்க்கை மேலும் சிறப்படையணும்னு சொல்லி, எல்லாருக்கும் பித்ருதோஷங்கள் நீங்கணும்னு சொல்லி பித்ருதேவர்கள் அப்படின்னு அவங்கள எல்லாத்தையுமே விஸ்வதேவான்னு சொல்லக்கூடிய பித்ருதேவர்களே நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலனும் கிடைக்கணும்னு சொல்லி பாமணி ஜோதிடம் அந்த சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். எல்லோரும் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை இது பண்ணிக்கலாம், பெல் பட்டனை கிளிக் பண்ணலாம். இது மாதிரி வந்து உங்களுக்கு முக்கியமாக எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த என்னென்ன நம்ம புதுசாக ஏதாச்சும் நம்ம வீடியோ போடும்போது வரும். இப்போ கூட வந்து நம்ம சனிப்பெயர்ச்சி அதுக்கு உண்டான இதை போட போகிறோம். அடுத்து வந்து செப்டம்பர் மாத பலன்கள் போட போகிறோம். அது மாதிரி தினப்பலன் வரைக்கும் போடலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. அதனால் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்து விநாயகர் சதுர்த்தி கூட வருது. அந்த விநாயகர் சதுர்த்தி பற்றி கூட நம்ம வீடியோ போட போகிறோம். அதனால் பார்த்து நம்ம நீங்களே வீட்டில் என்ன பண்ணலாம், ஏன் பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம், இது பண்ணுறதுனுடைய சிறப்பு என்ன, இப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பயனடையணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த பாமணி ஜோதிடம் அந்த சேனல். அதனால் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து எல்லாத்துலேருந்து எடுத்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த சேனல் நம்ம ஆரம்பித்து நடத்தின்னு இருக்கோம். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.